ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். அதாவது தாவேகா கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், மற்றபடி அவருக்கு அடைக்கலம் கொடுத்த வகையில் பவுன்ராஜ் 2 பேரும் அரெஸ்ட் பண்ணாங்க. மற்றபடி ஜாமீன் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதை ஒரு துக்கமான ஒரு விஷயத்தில் அவங்க உள்ளே போய் வெளியே வருகிறாங்கன்னா அது எவ்வாறு பாதுகாத்து அவர்களை ஒரு பத்திரமாக மக்களுக்கு முன்னால் ஃபோட்டோ எடுத்து காமிச்சு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டோம். அதான உண்மை. அதை விட்டு போட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள்னு சொல்லி போட்டு என்ன இனிப்பு கொடுத்து பட்டாசு வெடித்து கொண்டாடலாமா? இதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயமா போயிட்டு. புரியுதுங்களா? இத்தனைக்கு கரூர் பூமியிலேயே 41 பேர் எங்கு இறந்தார்களோ அந்த கரூர் பூமியிலேயே தாவேகா நிர்வாகிகள் அந்த 2 பேர் ஜாமீனில் வெளிவந்ததுக்கு பட்டாசு வெடித்து கொண்டாடிக்கிறாங்க. இதையெல்லாம் விட அதுக்குள்ள சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைலாம் கொண்டாடி முடிச்சிட்டாங்க. ஆமாம், அதுக்கு அடுத்த நிகழ்வாக இதை நடத்திருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த கட்சி என்ன ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறது? இன்னைக்கு வரைக்கும் 41 இறந்ததுக்கு அந்த கட்சியினுடைய ஒரு கொடி அரை கம்பத்தில் பறந்து கொண்டிருக்கிறதா? இல்லையே, ஒன்றுமே இல்லை. சரி, 41 பேரை ஃப்ரேம் பண்ணி ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அஞ்சலி, முக்கியமான இடத்துல அஞ்சலி செலுத்தி ஏதாவது தெரு கூட்டங்கள் நடத்துறீங்களா? அதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படியோ ஒரு 19 நாளைக்கு பின்னால் மற்றபடி 2 பேரும் இவர் விஜயை போய் சந்திச்சிருக்கிறாங்க. சந்தித்து பனையூர் ஆஃபீஸுக்கு போய் சந்தித்து குடும்பத்தோடு போயிருக்காங்க மதியழகனும் பவுன்ராஜும். மற்றபடி என்னால் நேரடியாக வர முடியலன்னு போட்டு விஜய் வருத்தம் தெரிவித்ததாக ஒரு தகவல். இருக்கட்டும், வருத்தம் தெரிவித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வருத்தத்தை எப்படியெல்லாம் மக்களிடையே வெளிப்படுத்தி பகிர்ந்து கொண்டு அரசியல் பண்ண வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் அரசியல் ஒன்றுமே இல்லாமல் போச்சே. நீங்கள் உள்ளதை உள்ளபடி சொல்கிறீங்க, ரைட், ஓகே. இருந்தாலும் அதை எந்த இடத்தில் சொல்ல வேண்டும்? கல்யாண வீட்டில் சிரிக்கணுங்க, எழவு வீட்டில் அழுகணும். இது தெரியல தாவேகா விஜய்க்கு, குறிப்பாக தாவேகா நிர்வாகிகள் தெரியல. ஜாமீனில் வந்தது எதுக்கு நீங்கள் கொண்டாடுறீங்க? அது கரூர் மண்ணில் ஏன் கொண்டாடுறீங்க? அங்கே தான் 41 பேர் இறந்தது. அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு போயிட்டுருக்கு. அதான வழக்கு. அப்படி போட்டு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கேயே என்ன மலர் மாலையை போட்டு பட்டாசு வெடித்து கொண்டாடுறீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் என்னத்தை நீங்கள் துக்கம் அனுபவிக்கிறீங்க? ஆதவ் அர்ஜுனா சொல்கிறார், நாங்கள் 16 நாட்கள் துக்கம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதான் துக்கம் அனுபவிக்கிறதா? சரஸ்வதி பூஜை கூட துக்கம் அனுபவிக்கிறதா? ஏங்க, ஜாமீனில் வெளியே பட்டாசு வெடித்து கொண்டாடுறதா துக்கம் அனுபவிக்கிறதா? கிடையாது. உங்களுக்கு என்ன எப்படி அரசியல் செய்ய தெரியவில்லை. ஆமாம், நீங்கள் அப்படி எப்படி நிஜமாக செய்யுது. அதே மிகப்பெரிய ஒரு தவறான வெளிப்பாடாக